உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரியன் நீச்சம் அடைகிறார். ஒரு 15 ஐப்பசி மாதம் வந்துடுது அப்படின்னாக்கா நவம்பர் 15 தேதி வரையிலுமே கூட 16 தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை. அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம். செவ்வாய் ஒரு வேகம், ஒரு அதிகாரம், ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது. அதிரடியாக இறங்கி செய்கிறது, ஸ்பீடப் பண்ணுறது, ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது, கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கடாசுவார். சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாது? சனி மந்தம், செவ்வாய் வந்து ஸ்பீடு. அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள், அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய, எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிரும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான். அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கிரனோ இல்லை செவ்வாய் சுக்கிரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு 50% தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும், ஒரு ஸ்பீடப் இருக்கும், நிதானம் இருக்காது, புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. அப்போ அதை போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ எல்லாரும் ஒரு வேகம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி, 17ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் 25ஆம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம். கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன. அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும். நம்ம பார்த்துட்டு ஒரு 4-5 மாதமாக 5 மாதங்களாக எதுவுமே சரியில்லை. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான். ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள். கூட்டமாக நடக்கும். அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள். நிறைய அன்பர்களுக்கு, நிறைய அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, அல்லதுனா 12 ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவோங்க. அவப்பெயர்கள், நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும். நீங்களும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க. ஏதாவது சமாளிக்கலாம், போகலாம், வரலான்னு எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க. பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும். தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி காலம்புரை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும், இன்றைக்கி நல்ல நாளா அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத. அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு, சூரியன் நீசம் அடைகிறார், அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி. அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்க போது, அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்க போது, மனம் மாறுதல்கள் இருக்க போது, வழிபாடுகள் அதிகரிக்கும், தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும், தெய்வ பக்தி அதிகரிக்கும். குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள். காரணம் என்னென்னா பரிகாரம், பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும்.
அப்போ வழிபாட்டு முறைகள், குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும். அதோட கூட செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிட்டே வந்ததோ, ஒரு 3 மாதமாக 6 மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிட்டே வருது சாமி, முடிக்க மாட்டேங்குது, அந்த ஒர்க்கெல்லாம் முடியும். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், இல்லை மேரேஜாக இருக்கலாம், சம்திங். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜெயமாகும், வெற்றியாகும். ஸோ இது போல் நிறைய சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம். முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது, கிரக அமைப்பு தான். இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். போதுங்க, நீங்கள் பட்ட கஷ்டம் வரையிலும் போதும். ஏன்னா எத்தனையோ கன்னி ராசி அன்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், இந்த கன்னி ராசியில் மட்டும் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடச்சி போயிடுறாங்க. அது என்னன்னே நமக்கு தெரியல, நம்ம ஜாதகமாக அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு நிறைய அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனாக்கா அவங்களே ஜோதிடராக இருப்பாங்க, அரசியல்லையும் இருக்காங்க, அவங்களே ஜோதிடர்களாகவும் இருக்கிறாங்க, நல்ல பேர் புகழ் பெற்றவங்களாக இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு நல்ல அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் இப்போது டிடிடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ப்ராப்ளமாக நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. பாருங்கள், பெருமாள் சேர்த்து வச்சுருக்கிறார், பெருமாள் ஆசீர்வாதம், ஓம் நமோ வெங்கடேசா. அப்போ திருப்பதியில் இருக்கக்கூடியவங்க, ஆந்திராவை சேர்ந்தவர்கள், அப்போது பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க கனிம வளங்களில். அது என்னவோ கன்னி ராசிக்கும் நமக்கும் நல்ல ஒரு அமைப்பு ஒத்து போகுது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பர்களே, உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். போதும், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போரும். தொடர்ந்து ஒரு எதிரிகளுடைய தொந்தரவுன்னா நீங்கள் என்ன தான் செய்வீங்க? கரெக்டாக சொன்னீங்க சாமி. அப்படி ஒரு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் ஒரே ஒரு ஆள் நம்மளை வச்சு செய்கிறான் சாமி, பாடாப்படுத்தி எடுக்கிறான் சாமி, தாங்கவே முடியல. எதுக்கெடுத்தாலும் ஒரு அரசியல் பண்ணுவது, ஒரு சூழ்ச்சிகள் செய்வது, என்ன இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள். குறிப்பாக எதிரிகள், இவன் தான் எதிரி, இவன் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சு செய்யக்கூடியது. எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சந்தித்து வந்த கன்னி ராசி என்பர்களே, போதும் நீங்கள் பட்ட கஷ்டம். 12ஆம் அதிபதி சூரிய பகவான் 2ஆம் இடத்துல சிறப்பு. அது நீச்சம்ங்கிறதை நீங்கள் மறந்துடுங்க. 12ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்தில் சிறப்பு. அதோட கூட செவ்வாய் சிறப்பான ஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம், அவரும் அற்புதமான சூழ்நிலையில் இருக்கிறார். அப்போது அதே போல் சுக்கிரன் சிறப்பு அம்சத்தில் அமைந்திருக்கிறார். அம்சத்தில் சுக்கிரன் சிறப்பாக இருக்கார். பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குது, தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நவம்பர் மாதம் நாம் பேசின்னு இருக்கக்கூடிய, நீங்கள் பதிவை கேட்கக்கூடிய நேரம், குரு 10லிருந்து 11ஆவது பாவத்துக்கு வந்திருப்பார். ஆமாங்க, இப்போ கன்னி ராசிக்கு 10ல் குரு இருக்கிறதா தானே பதவிகளில், இப்போ நான் சொன்னேனே திருப்பதி பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அவங்க மேலே மலையில் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல அருமையான குடும்பம், பக்தி உண்மையானவர்கள், நேர்மையான குடும்பம், பக்தி தழைத்த குடும்பம். நம்ம மாமி சாமி மீர்தான் చూడవల சாமி, சாமி மீர்தான் ஏமி చేయవల சாமி, அவ்வளோ அன்பு, அவ்வளோ பக்தி. வாராகிட்ட வந்திருக்காங்க. சொன்ன வாராகி உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார்கள். அப்போ தொழில் சார்ந்த பிரச்சனைகள், வேலை வாய்ப்புகள் சார்ந்த பிரச்சனைகள், புரியுதுங்களா? வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள்,
இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள். இந்த கன்னிராசி பாவம், அவங்களுக்கு எல்லாரையும் ஒன்று போல நண்பர்களாகவே நினைத்து விடுகிறார்கள். இவன் நயவஞ்சகம் பேசி கெடுக்கக்கூடியவன், வேணும்னு இவன் மாற்றி பேசுகிறாங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு அந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. அப்போ பாருங்கள் கன்னிராசி அன்பர்களே, இதை போல உங்கள் வாழ்க்கையில், உங்கள் லைஃப்பில், உங்கள் பிஸ்னஸில், மெயினாக உங்கள் பிஸ்னஸில், செகண்ட் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில், ஃபேமிலி லைஃப்பில், தேர்ட் ஒன்னா உங்கள் ஜாப், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, வேலையே என்னால் நிம்மதியாக செய்ய முடியல சாமி, இவனால் நமக்கு பிபி தான் வரும் போல இருக்கு, அவ்வளோ டென்ஷன் பண்ணுறான். புரியுதா? அவ்வளோ டென்ஷன் பண்ணுறான். அப்போ இந்த மாதிரி இவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரமே உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கும். நான் அதுதான் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பினேன், அந்த சாருக்கு சொல்லி அனுப்பினேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாராகி இருக்காங்க, அம்மா அவங்க கூடவே இருப்பாங்க, நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார்கள், கவலை வேண்டாம். அதே மாதிரி நம்ம சொல்லி அனுப்பணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய சொன்னோம், அன்போடு செய்தாருங்க. அவங்க வேலையில் இன்னைக்கு இருந்த எதிரிகள், அவங்க கடைசியில் உண்மைத்தன்மை தெரிஞ்சு அவங்க சேர்மேன் அவங்கள விலக்கிட்டாங்க. அப்போ உண்மைத்தன்மை வெளிப்பட்டது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கன்னிராசி அன்பர்களே, நிச்சயமாக இது ஒரு நல்ல நேரம். வேலை வாய்ப்புகளில், குடும்பத்தில், வாழ்க்கையில் என்னை என் வேலையை செய்ய விடமாட்டுறாங்க சாமி, நான் மாட்டும் என் வேலையை செய்யலாம்னு பார்த்தா என் வேலையை செய்ய விடமாட்டுறாங்க சாமி, ஒரே தடைகளாக உள்ளது. இப்படியெல்லாம் வேலை தடைகள், முன்னேற்ற தடைகள், மெயினாக குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அசட்டு, அதாவது சொத்து பத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், அது சார்ந்த வம்பு வழக்குகள், அல்லது நான் கஷ்டப்பட்டு வாங்கின சாமி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, நான் கஷ்டப்பட்டு வாங்கின சாமி அந்த இடத்துல இப்போ ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். அப்போ எதிரிகளுடைய பிரச்சனைகள் விலகும். மறைமுகமான பிரச்சனைகள், விபத்துக்கள் ஏற்படுவது, ஆக்சிடென்ட் ஏற்படுவது, அடிபடுவது, அல்லது திருஷ்டிகளாக இருக்க ஒவ்வொரு திருஷ்டிகள், ஓமல்கள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள். அப்போ இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த திருஷ்டி பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும். அன்னை வாராகி இருக்கிறார். அதே போல் கன்னிராசி அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். குறிப்பாக இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், நல்ல மாப்பிள்ளைங்க உங்களுக்கு அமைவாங்க. சொல்கிற மாதிரி அம்மா என்ன சொல்கிறாங்களோ, வாராகி என்ன சொல்கிறாங்களோ அதை மனமுவந்து நீங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் விஷயம். அம்மாவுடைய உத்தரவு என்னவோ அதை நீங்கள் ஏற்றுட்டிங்கன்னா சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. அப்போ இரண்டாவது திருமணங்கள் இவையெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லதே நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.